ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ள இணையை வெளிக்கோணார்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அனிமல் செல்க்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விலங்கு செல் ஒழுங்கான வடிவம். அடுத்து தாவர செல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் இர்ரெகுலர் ஷேப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தாவர செல் ஒழுங்கற்ற வடிவம். இதில் விலங்கு செல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவம் வரும். தாவர செல் வந்துட்டு ஒழுங்கான வடிவம்ன்றது இதுக்கு வரும். எதனாலனா இப்போ பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு செல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். செல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்னென்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உட்கரு சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நியூக்ளியர் மெம்பரைன். அதே மாதிரி செல் வால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் இருக்கும். அதே வந்துட்டு அனிமல் செல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்காது. ஸோ இதில் செல் வால் இல்லாதனால என்ன ஆகும்னா இது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்கும். ஸோ வந்துட்டு இது ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தியுள்ள இணையை வெளிக்கோணார்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு தப்பாக தான் பொருந்தியிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா டி, எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி, நன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.